பிரைஸ் தி லார்ட். இந்த ஜனவரி மாதத்தில் 9ஆம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நாகூம் என்கிற தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். The book of Nahum chapter 1 verse 7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஆமேன். எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி? நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் ருசித்து இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் சொல்லுகிறது மட்டுமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ருசித்திருக்கிறோம். ஆமேன். கர்த்தர் எப்போதும் நல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். இக்கட்டு நாளில் ஆண்டவர் எப்படி இருக்கிறாங்களாம்? அரணான கோட்டையாக இருக்கிறாங்களாம். இக்கட்டு நாள், கஷ்டத்தின் நாட்கள், துன்பத்தின் நாட்கள், நெருக்கத்தின் நாட்கள், பலவீனத்தின் நாட்கள், வியாதியின் நாட்கள், இழப்பின் நாட்களிலே கர்த்தர் நமக்கு கோட்டையாக இருக்கிறார். அரணான கோட்டை. ஹீஸ் எ ரெஃப்யூஜ் இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள். நம்ம கஷ்டமான சூழ்நிலை வழியாய் போகும்போது ஆண்டவர் நமக்கு கோட்டையாக இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அல்லேலூயா. இன்றைக்கி அப்படிப்பட்ட பாதையில் யாராவது போய் கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு கோட்டையாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஆறுதலாக இருக்கிறார். இந்த நாகூம் அப்படின்ற புஸ்தகத்தினுடைய அந்த பேருடைய அர்த்தமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுதல். நாகூம் அப்படின்னாலே ஆறுதல், ஒரு கம்ஃபர்ட்ஸ். ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டராக இருக்கிறாங்க. ஆறுதலை கொடுக்கிற ஒரு தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். நம்ம சில சூழ்நிலைகள் வழியாக போகும்போது நமக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? நம்ம இப்படிப்பட்ட பாதையில் போகிறோமே, ஆண்டவரே நீங்கள் எப்பா எங்கள் கூட இருக்கிறீங்களா அப்படின்னு சில நேரத்தில் நம்ம சந்தேகப்படுகிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, இக்கட்டு நாளில் அவர் எப்படி இருக்கிறாரா? எனக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. He is a stronghold. He is a strong refuge in times of trouble. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? சங்கீதம் 46:1 வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் ஆண்டவர் எப்படி இருக்கிறாங்க? நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறாங்க. ஆமேன். ஆபத்து காலத்தில் இக்கட்டு நாளில் கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறாங்க. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இந்த அறிந்திருக்கிறார், நோஸ் அப்படின்ற வேர்டு ஒரு கணவன் மனைவி ஒருத்தர் அறிந்து கொள்ளுகிற அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை அது குடிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதுலேருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? நான் கர்த்தரை நம்பும்போது அவர் எனக்கு மிக சமீபத்தில் இருக்கிறார். அவர் எனக்கு மிக 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 அருகாமையில் இருக்கிறார். என் தேவன் தூரத்தில் நின்று பார்க்கல, என் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறாங்க. அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நீங்கள் என் கூட இல்லாதது போல் இருக்குதே, உங்கள் பிரசன்னத்தை என்னால் உணர முடியலையே, உங்ககிட்டேருந்து ஒரு வார்த்தை கூட எனக்கு வரலையே, நான் தனிமையாக இந்த பாதையில் இருக்கிறேனே, நான் தனிமையாக இருக்கிறது போல தெரியுதே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ரொம்ப அருகில் தான் இருக்கிறாங்க. இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்கிற நமக்கு அருகாமையில் கர்த்தர் இருக்கிறார். நம்ம பக்கத்தில் ஒருவேளை நம்முடைய கணவர் இல்லாமல் இருக்கலாம், மனைவி இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய பிள்ளைங்க இல்லாமல் இருக்கலாம், நம்ம பெற்றோர் இல்லாமல் இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கூட தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாங்க இல்லையா, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆண்டவர் எப்போதும் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கடந்து போனாலும், யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் நானும் என்ன செய்யணும்? கர்த்தரோடு இருக்கணும். ஆண்டவரோடு நாமும் இருக்க வேண்டும். ஆமேன். சில நேரத்தில் நம்ம லைஃப் எல்லாம் நார்மலாக இருக்கும்போது, எல்லாம் ஸ்மூத்தாக போகும்போது அப்படியே நம்ம என்ன செய்துறோம்? அப்படியே வழுவி போயிடுறோம் இல்லையா? ஆண்டவரை விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அங்கே இங்கேன்னு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறோம். அப்படி நம்ம போகக்கூடாது. நம்ம மட்டும் கஷ்ட நேரத்தில் ஆண்டவர் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி நாமும் ஆண்டவரோட கூட இருக்கணும் இல்லையா? அதுதானே ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு உடன்படிக்கையின் ஜீவியம். எப்போதும் தேவனோடு நானும் இருக்கணும், கர்த்தரும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாகூம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை,
நம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?